அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திக் ராஜாவை பிடிக்குமா, இல்லை அபிராமி அம்மாவை பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரியை பிடிக்குமா, இல்லை ராஜேஸ்வரியை பிடிக்குமா, இல்லை ரேவதியை பிடிக்குமா, இல்லை பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீணாக போன இந்த மகேஷ் மாயாவை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை போயிட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுலேருந்து ரேவதி ஒரே சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. என்னம்மா இப்பயுமே என்னோடய வாழ்க்கையில் நீங்களே முடிவெடுக்கிறீங்க, இத்தனை நாள் இருந்ததை விட இன்றைக்கி என்ன கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு வழியாக ரேவதி கடைசியில், நான் மேஜர், இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, இது சட்டப்பூர்வமாகவே இருக்குது, அதனால் நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, அது குடும்பம் வேறு சட்டம் வேறு, இது குடும்ப வாழ்க்கை ஒத்து வராது ரேவதி, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டுக்கிறேன். கடைசியில் ரேவதி கெஞ்சினாலே ஒன்றும் ஆகலைங்க. கடைசியில் நான் சொல்கிறத கேளு, நீ போயிட்டு இப்போ மணமேடையில் போய் உட்காரு, இதுதான் என்னோடய கட்டளைன்ற மாதிரி நம்மளோட பாகுபலி படத்தில் வர மாத்தா மாதிரி இவங்க கட்டளையிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தால் அவங்க ரேவதி கேட்டுக்கல. கடைசியில் பிளாக்மெயில் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போயிட்டு மணமேடையில் உட்காந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நான் என்னையே சுட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 நம்பரை எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த பக்கம். இப்படின்னா அந்த பக்கம் நம்மளோட கார்த்திகை அவங்க அண்ணாமார் 2 பேர் ப்ளஸ் பரமேஸ்வரி பாட்டி, அவங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்காரர், அவங்க மாமா, இத்தனை பேரும் அவங்க அங்கே கார்த்திகை கம்பல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் எப்படியோ ஒன்று ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாமார் எல்லாருமே சேர்ந்து கம்பல் பண்ணிட்டுக்கிறாங்க. நம்மளோட அம்மாவோட ஆசையும் அதுதான், நீ கட்டிக்கோ, அண்ணா அத்தை பொண்ணு தானே, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கார்த்திக் யோசிக்கிறாரு. இல்லைனா அத்தைக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அதை அவங்க மாமா தடுக்கிறாரு. இப்போ சொன்னீங்கன்னா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும், 2 குடும்பமும் ஏற்கனவே இப்போ சண்டையில் இருக்குது, திரும்பவும் எப்போயுமே ஒன்று சேராதுன்னு சொல்லிட்டு அதையும் லாக் பண்ணுறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.